வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இன்ஸ்டண்டா பண்ணக்கூடிய ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம எதுவும் ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம், பருப்பு எதுவும் நமக்கு தேவையே இல்லை. சிம்பிளா பண்ணக்கூடியது, ஆனால் ரொம்ப ஹெல்தியானது மிக்ஸ்டு வெஜிடபிள் ரவா அடை. இந்த அடை பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். நமக்கு மாவு தீர்ந்து போச்சு அப்படின்னாலும், நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னாலும் இந்த ரவா அடை ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் ரவா அடை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா அடை பண்ணுறதுக்கு 1 கப்பு ரவா எடுத்துட்டு இருக்கேன். இந்த உப்மா ரவான்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதை நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ரவா கொஞ்சம் நல்லா வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ரவா பாருங்க நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இந்த ரவாவை இந்த பவுலில் எடுத்துட்டு இருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த ரவா அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். 1 கப்பு ரவாக்கு 1/2 கப்பு தயிர். இது புளிக்காத தயிராக இருக்கணும், அதுவும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா திக்காக இருக்குது, அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது, நமக்கு அடமாவும் இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மாவோட பதம் பாருங்க, இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அதுக்குள்ளே இந்த ரவா அடைக்கி நம்ம தாளிச்சு கொட்டிலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாயாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம். கொஞ்சம் நல்லா பருப்பு செவந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். கொஞ்சம் பச்சை மிளகாயை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இது சேர்த்துருவோம். பொடியாக கட் பண்ணியிருக்கிற கருவேப்பிலை, 1 இன்ச் இஞ்சி நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் கிரேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப ஜாஸ்தி நமக்கு வதங்க வேண்டாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 1 கேரட் நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ண கேபேஜ், பொடியாக கட் பண்ண பீன்ஸ், இது ஒரு 7-8 பீன்ஸ் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் ரொம்ப சாஃப்டாக வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். பாருங்க இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் மாதிரி பொடியாக கட் பண்ணி இதுவும் சேர்த்துருவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த தாளிப்பை மாவில் சேர்த்துருவோம். மாவு பாருங்க, இந்த ரவா நல்லா ஊறி தண்ணியை ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ணி சாஃப்ட் ஆயாச்சு. தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பதம் பார்த்தீங்களா, அடை மாவு வச்சுருப்போம் இல்லையா, கரெக்டாக அதே மாதிரி பதத்துக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது, இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக சின்னதாக பண்ணிக்கணும், ரொம்ப தேய்க்கக்கூடாது. இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம அடையை திருப்பி போட்டுலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள், கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. இந்த சைடும் கொஞ்சம் வேகட்டும். இந்த சைடும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ சர்விங் பிளேட்க்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா அடையும் பண்ணி எடுத்துப்போம். டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ரவா அடை சர்விங்க்கு ரெடி. இப்போ அடையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இது நல்லா மேல் பக்கம் முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். எந்த சட்னியோடு தொட்டு சாப்பிட்டாலும் இல்லை சாம்பார் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்குது. மேல் லேயர் நல்ல முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்குது. நம்ம காய்கறிகள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம லேசாக வதக்கிட்டு தான் போட்டோம், ஆனால் அந்த அடையோட சேர்ந்து இந்த காய்கறிகள் வெந்ததுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சாதாரணமாக பருப்புலாம் ஊற வச்சு அடை செய்வோம், ஆனால் பருப்பு சில பேருக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த அடையை அழகாக செஞ்சு சாப்பிட்லாம். நினச்ச உடனே செய்யக்கூடிய இந்த ஹெல்தியான ரவா அடையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.